முத்து மீனா வீட்டு பத்திரத்தை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிற பினான்சியர் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போறாரு. அப்புறம் முத்து பினான்சியர் கிட்ட எங்க அப்பா ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்காருன்னா அவர் ஆபரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நீங்க வீட்டு பத்திரத்தை வேற மீனா எங்க வச்சிருக்கான்னு தெரியல, இப்போதைக்கு நீங்க 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்புறம் வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே பினான்சியர், உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, உங்க அம்மா ஏற்கனவே என்கிட்ட ஃப்ராட் வேலை செய்யணும்னு நினைச்சது, வீட்டு பத்திரமும் இல்லாம பணத்தை எந்த ஒரு நம்பிக்கையில உன்கிட்ட கொடுக்கறது, வேற ஏதாவது வீட்டு பத்திரமோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ இருந்தா சொல்லு, பணம் தரேன், பத்திரம் இல்லாமலாம் உன் பேச்ச நம்பியும் உன் குடும்பத்தை நம்பியும் என்னால பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட முத்து பயங்கர கோவமா, எங்க அப்பா சாக பழைக்க கிடக்குறாரு, இப்ப கூட அப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போறாரு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பின முத்து, பணத்துக்கு நீ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, அப்பாவுக்கு வேற சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப கலங்கி போய் ஒரு இடத்துல நிக்கிறாரு. அங்க ஓரமா பிள்ளையார் இருக்கிறத பார்த்துட்டு, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் சாமி கும்பிட்டது கிடையாது, ஆனா எங்க அப்பா உயிரை திருப்பி கொடுக்கடவுளே அப்படின்னு முட்டி போட்டு கை கூப்பி கும்பிடுறாரு. இங்க மீனாவோட அம்மா மீனா கிட்ட இந்த தாயத்தை கொண்டு போய் எப்படியாவது அண்ணாமலை அண்ணன் கையில கெட்டணும், அண்ணாமலை அண்ணன் சீக்கிரமாவே குணமாகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா, அக்காவை தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இப்ப எப்படி இந்த தாயத்தை போய் கெட்டுறது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மீனா, அதை நான் பாத்துக்கிறேன், நான் போய் மாமாவோட கையில இதை கெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க சீதா ரவிக்கு கால் பண்ணி, உங்களாலதான் எங்க அக்காக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்தது, எங்க அக்கா இப்ப வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா, உங்களுக்கு உதவி செய்ய போய் என் குடும்பமே இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம உங்க அப்பா நெஞ்சு வலியில ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரவி, என்னது எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டு பதறி போய் அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே ஸ்ருதி, என்னாச்சு ரவி, எதுவுமே சொல்லாம இங்க இருந்து கிளம்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரவி, எல்லாம் என்னாலதான், நான் பண்ண தப்பாலதான் எங்க அப்பா நெஞ்சு வலியில இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம், நான் மட்டும் அங்க போயிட்டு வரேன் ஸ்ருதி, நீயும் வந்தனா அங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அங்க கிளம்பி போறாரு. இங்க முத்து கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கும் போது முத்துக்கு ஒரு கால் வருது. உங்க கார் சரியாயிருச்சுன்னா நீங்க காசு கொடுத்து உங்க காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பையன் பேசுறான். உடனே முத்து கவலையா, அந்த காரை எடுக்கக்கூடிய நிலைமையில நான் இல்ல, எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், உடனே 4 லட்சம் ரூபாய் பணம் தேவை, அதுக்காக தான் நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும், இந்த காரை ஏற்கனவே ஒரு ஓனர் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு, இதுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றான். உடனே முத்து, ரொம்ப நன்றி தம்பி, அந்த ஓனர் கிட்ட பேசி அந்த காரை வித்து எனக்கு 4 லட்சம் ரூபாய் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு. முத்து தான் உயிரா நினைச்சிட்டு இருந்த அந்த காரை வித்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. முத்து கொண்டு போன 4 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுறாங்க, ஆனா மேற்கொண்டு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. உடனே முத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாரு. உடனே விஜயா ரோஹிணி கிட்ட, உங்க மாமா கிட்ட கேட்டா கண்டிப்பா பணம் தருவார்ல அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி, அதெல்லாம் இப்ப கேட்க முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் மேற்கொண்டு தேவையான பணத்துக்கு வேற வழியே இல்லாம விஜயா கழுத்துல இருந்த தாலி, செயின், வளையல், கம்மல்னு எல்லாத்தையுமே கழட்டி முத்துவோட கையில கொடுக்குறாங்க. மனோஜும் கழுத்துல இருந்த செயினை கழட்டி கொடுக்குறாரு. உடனே ரோஹிணியும் கையில போட்டிருந்த வளையல கழட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே மீனா அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம குடும்பமே இவ்வளவு கஷ்டப்படுதே, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு ரொம்ப கதறி அழுகுறாங்க மீனா. பூஜை பண்ணி கொடுத்த இந்த தாயத்தை மாமாவோட கையில கட்டியே ஆகணுமே, அப்பதான் மாமாவுக்கு சீக்கிரமா குணமாகும், மாமாவை பார்க்கவே அத்தை என்ன விட மாட்டாங்க, அப்புறம் எப்படி இந்த தாயத்தை கட்டுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க மீனா.